ஹாய், ஹலோ எவ்ரிஒன். என் பேரு கார்த்திக். நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் பேர் வந்து கார்த்திக் மியூசிக் அஃபிஷியல். இந்த சேனலை நான் எதுக்காக கிரியேட் பண்ணேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பத்தி நான் அந்த வீடியோல வந்து இன்ட்ரோ கொடுத்தேன். என் பேரு கார்த்திக். நான் வந்து என்னோட லைஃப்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு கண்டென்ட் கிரியேஷன் பண்ணணுன்றது என்னோட 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நான் வந்து அதை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். பட் எந்த ஒரு டைம்ல நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணல. 2019 வந்து 2025 வரைக்குமே நான் எதையுமே வந்து ஸ்டார்ட் பண்ணல. நிறையவே ப்ரொகாஸ்டினேட் பண்ணியிருக்கேன். ப்ரொகாஸ்டினேட் பண்ணது மட்டும் இல்லாமல் எனக்கு அதுக்கான சான்சஸுமே கிடைக்கல. லைஃப்ல வந்து நான் ஏதாவது ஒரு மூவ் பண்ணா அது நெக்ஸ்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ் தான் வந்ததே தவிர்த்து அதை வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியாம நிறையவே ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணேன். ஸோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி நிறையவே வந்து ஃபெயில் பண்ணி அதுல இருந்து நிறைய லெசன்ஸ் நான் வந்து கத்துக்கிட்டேன். ஸோ நான் கத்துக்கிட்ட லெசன்ஸை வந்து இந்த சேனல்ல வந்து என்னோட செல்ஃப் க்ரோத் வந்து மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லி இந்த சேனலை வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால தான் இந்த சேனலோட பேரு கார்த்திக் மியூசிக் அஃபிஷியல். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் என்னென்னலாம் என்னோட மைண்ட் செட்ல இருந்து என்னென்னலாம் வருது அப்படின்றது இந்த சேனல்ல வந்து நான் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனலை வந்து நாங்கள் December 31st 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான வீடியோஸையும் வந்து நாங்கள் அன்னைக்கு வந்து அப்லோட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணோம். பட் அன்னைக்கு எங்களால் அப்லோட் பண்ண முடியும். நாங்கள் December 31st ஷூட் பண்ண வீடியோவே நாங்கள் Jan 14 வந்து ஷூட் பண்ணோம். ஏன்டா இப்போ தேவையில்லாம தான் பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இது வந்து கார்த்திக் மைண்ட் செட்டோட இன்ட்ரோ வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோல வந்து நீங்க எந்த ஒரு கான்டென்ட்டும் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். ஓகேவா? ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நிறையவே கான்டென்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா வந்து கொண்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார்த்திக் மைண்ட் செட் அஃபிஷியல் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜாகவும் நான் வந்து வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து நான் நிறையவே வந்து ரீல்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 30 ரீல்ஸ் கிட்ட வந்து நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 30 ரீல்ஸுமே வைரல் ஆகல. ஸோ எனக்கு வைரல் ஆகுறதுன்றதுனால நான் வந்து ரீல்ஸ் போடாமல் எனக்கு வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் காலேஜும் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த காலேஜில் இருந்த ப்ரெஷர் அண்ட் எனக்கு காலேஜ் போக சுத்தமாக பிடிக்கல. ஓகேவா? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசுல வந்து நிறையவே எஜுகேஷன்லாம் படிச்சு நிறைய நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாலுமே எனக்கு பெருசா எந்த ஒரு ரெக்கக்னிஷனும் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் அதுக்காக நான் ஒரு யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2019 வந்து நான் ஒரு சேனலை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி திங்க் பண்ணேன். அதுதான் கார்த்திக் நியூஸ். ஆனா அதுக்கான எந்த ஒரு ஒர்க்குமே நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம எடுத்து மூவே பண்ணல. 2019 பிளான் பண்ண இந்த ஒரு கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை 2025 ஜூன்ல தான் நான் வந்து ஸ்டார்டே பண்றேன். ஸோ இத்தனை வருஷம் டைமை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டைமை நான் வேஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல நான் நிறையவே லெசன்ஸையும் வந்து டீச் பண்ணியிருக்கேன். என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து என் பர்சனலாகவே எனக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இந்த சேனலில் வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட பேசிக்கான நீட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் வந்து எதை பற்றி பேச போகுது, என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் நீட்ஸை பேஸ் பண்ண ஒரு சேனலா இதை நான் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால. ஓகேவா? இந்த சேனல் வந்து கார்த்திக் மைண்ட் செட் அஃபிஷியல்ன்ற இந்த சேனல் வந்து மல்டி நீட்ஸ், மல்டிபிள் டாபிக்ஸ், மல்டிபிள் கான்டென்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு சேனலாக கிரியேட் பண்ண போறேன். அதுக்கான என்னென்னலாம் இந்த சேனல்ல வீடியோஸா வரும், என்னென்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் வரும் நான் வந்து பேசிக்கா இப்போ என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல்ல வந்து சைக்காலஜி பத்தி பேசலாம், மைண்ட் செட் பத்தி பேசுவோம், அடுத்து மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் கிரைம் த்ரில்லர்ஸ் ஜேர்னிஸ், பிஸ்னஸ் ஸ்டோரிஸ், பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ், எப்படி வந்து நம்ம ஸ்கில்ஸை வச்சு எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம், காலேஜ் டிகிரி இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு என்ன மாதிரியான ஸ்கில்ஸை வச்சு நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணலாம், நம்மளுக்கு ஸ்கில்ஸ் முக்கியமா இல்லை எஜுகேஷன் முக்கியமா, இந்த மாதிரி நான் நிறைய பாட்காஸ்டர்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து இந்த சேனலில் வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சு இந்த சேனலை வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் 2025 ஜூனில். ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிங்க. என்னடா வீடியோ வந்து இவ்வளோ லென்த்தாக போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் இது வரைக்குமே கிரியேட் பண்ண எந்த வீடியோவுமே வந்து நான் 1 மினிட்டுக்கு மேலே பேசினதே கிடையாது. ஆனால் இந்த வீடியோ வந்து நான் கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ் வரைக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லி டாஸ்காக தான் வச்சு பேசிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்கிரிப்டுமே இல்லாமல் வந்து அப்படியே ரேண்டமாக வந்து பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் ப்ராக்டிஸ் ஆகும்னு சொல்லி நான் அதை பேசிட்டு இருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ தான். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ரேண்டமாக வந்து பேசின டாபிக்ஸ்லாம் இதெல்லாம் என்னோட லைஃப்ல நான் பார்த்த நிறைய ஃபெயிலியர்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ். இப்போவுமே நான் வந்து ஃபெயிலியர்ஸில் தான் இருக்கேன். எனக்கு பர்சனலாக நான் வந்து காலேஜை ஏன் ட்ராப் அவுட் பண்ணி நான் திரும்பவும் வந்து காலேஜை வந்து திரும்பவும் ஸ்டடி பண்ணலான்னு இருந்தாலுமே எனக்கு காலேஜ் வந்து பெருசாக எந்த ஒரு யூஸும் வந்து எனக்கு கிடைக்கல. இந்த பர்சனல் பற்றி எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து காலேஜ் பண்ணுற மாதிரியும் தெரியல. ஓகேவா? நான் ரீசெண்டாக கூட நான் ஒரு எக்ஸாம் எழுதி அதை
என்னால எழுத முடியாத சுச்சுவேஷன் வந்தப்போ கூட காலேஜ் வந்து அதுக்கான எந்த ஒரு ஹெல்ப் வந்து பண்ணல. அது பண்ணாம எல்லாமே ப்ரொசீஜர் அண்ட் ரூல்ஸ் தான் எனக்கு வந்து அவங்க சொன்னாங்க. ஓகேவா? எனக்கு இந்த காலேஜ் ட்ராப் அவுட் பண்றது, அப்புறம் இந்த டிகிரி இல்லாம நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு திங்க் பண்ற பீப்புள்லாம் நீங்க இருந்தீங்கன்னா, இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? இந்த சேனலை பார்த்து நீங்க நிறையவே நாலேஜும் கெயின் பண்ணலாம். நானுமே அப்படிதான் கெயின் பண்ண போறேன். இப்போ என்னோட ஸ்ட்ரகிளிங் டைம்ல தான் நான் எதுவும் இருக்கேன். காலேஜ்ல இருந்து எனக்கு டிகிரி வருமானு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் நான் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது வந்தாலும் கவலை இல்லை, வரலனாலும் கவலை இல்லை. ஸோ அதை நான் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாம, என்னால டிகிரி இல்லைனாலும் என்னோட கெரியரை என்ன வச்சு எப்படி நான் டெவலப் பண்ணிக்க போறேன், என்ன நான் எப்படி மெச்சூர்டான ஒரு பர்சனா இந்த சொசைட்டியை கிரியேட் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த சேனல் வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணி நாங்கள் பேச போகிறோம். நிறைய பாட்காஸ்டர்ஸ், லைவ்ஸ், பிஸ்னஸ் மீட்ஸ் இதெல்லாம் கூட ஃபியூச்சர்ஸில் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்கிட்ட அப்ரோச் பண்ணி பேசலான்னு கூட இருக்கும். அதுக்கான ஒரு பிளானிங் கூட நாங்கள் இப்போ பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஆனால் இந்த சேனல் வந்து ஒரு மல்டிநீட் சேனலாக கொண்டு போகலாமா, இல்லை நார்மலாக ஒரு சிங்கிள் பேஸ்ட் மீட்ஸாக கொண்டு போகலாமான்றது அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் காமிக்கிற சப்போர்ட் அண்ட் ஷேர்ஸில் தான் இருக்கு. ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த சேனல் வந்து மல்டிநீட் சேனலாக தான் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சேனலில் வந்து சைக்காலஜி ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலுமே திரும்ப சொல்கிறேன். சைக்காலஜி, அதுக்கப்புறம் மைண்ட் செட், செல்ஃப் டெவலப்மெண்ட், லைஃப் ஸ்டைலு, அப்புறமா நம்மளோட லைஃப் ஸ்டைல் க்ரோத், பர்சனல் டெவலப்மெண்ட் இப்படி தான் இருக்க போதே தவிர்த்து பிஸ்னஸ் ரிலேட்டட் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷன் கான்டென்ட்ஸ், எப்படி நம்ம லைஃப்பில் அச்சீவ் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்கில்ஸை நம்ம கற்றுக்கலாம், ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஓரியன்ட் வீடியோஸ் தான் இந்த கார்த்திக் மைண்ட் செட்டில் வரும். ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு சேனலை தான் நான் வந்து இந்த கார்த்திக் மைண்ட் செட் அஃபிஷியலை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வீக்லி வந்து இந்த சேனலில் வந்து ஒரு 3 இல்லை 2 வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெய்லி பேஸ்டு ஷார்ட்ஸும் இல்லை டே 1 கேப் விட்டு ஷார்ட்ஸ் வந்து நாங்கள் மேக் பண்ணி கான்டென்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க. காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேர்ந்தே க்ரோ ஆகும். ஓகேவா? தேங்க்யூ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். அண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இப்போவே நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன். ஸோ இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். மறக்காம இந்த சேனல் பார்த்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸோட இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.